இந்த இயர் கோல்ட விட சில்வர் அதிக ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையா மேம்? இப்போ சில்வர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, சில்வர் வந்து கோல்ட விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கான்னா, குடுத்துருக்கு. பட் அது ரொம்ப ஒரு வொலடைலான ஒரு கமாடிட்டி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2008க்கு அப்புறம் அந்த 2011 வரைக்கும் இருந்த மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் கோல்ட விட 3 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. பட் நெறைய இடத்துல லேக் ஆகவும் செஞ்சிருக்கு. இப்ப சில்வருக்கும் கோல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல பார்த்தோம்னா 15:1 அப்படின்னு இருந்தது. அதாவது 15 அவுன்ஸ் சில்வர் குடுத்துட்டு 1 அவுன்ஸ் கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாப்ல இருந்தது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரேஷியோ வந்து 64:1, 67:1 அப்படிங்கிற ரேஷியோக்கு வந்திருக்கு. ஸோ இப்ப அடுத்து இது சில்வர் பெட்டர் ரிட்டர்னா, கோல்டு பெட்டர் ரிட்டர்னா அப்படின்னு கேட்டா, இப்போ நார்மல் முன்னாடி நம்ம சொன்ன அதே மாதிரி தான். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக வரும்போது இந்த மாதிரியான மெட்டல்ஸ்க்கெலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கோல்டோட ரேட் அதிகமாகும் போது கோல்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் ஒரு பூம் வருது, அதிகமாக சில்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சில்வரும் ஏறும். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு அது கூடவே காப்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.